இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள்தான். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் 550D கம்பிகள். இப்போ வந்து மலையாள மூவிஸ்க்கு தனி ஒரு மவுஸ் இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 4 months ஆச்சு நினைக்கிறேன். 4 months கிட்ட ஒரு 10-12 படங்கள் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த தமிழ்நாட்டுக்கு. Like quality of stories. It's about the stories and just doing something for the fun of it and not for any other reason. I love it. What Manuel Boys has done for the industry is a huge thing. ஏன்னா Malayalam industry, they've really put it on a bigger level. Yes. And people are stopping and noticing what is there. இப்போ பேசிக்லி ஒரு பேரண்ட் கிட்ட என்ன பிஹேவியர் இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஷிப்ல இஸ் ஹேப்பனிங் பிட்வீன் திவ்யா அண்ட் அருண். பிகாஸ் அருண் ரியலி வாண்ட்ஸ் டு பொத்தி வளர்க்க ட்ரை பண்ற திவ்யாவை. அண்ட் திவ்யா இஸ் லைக் அ ஃப்ரீ பேர்ட் ஜஸ்ட் ஃபைண்டிங் ஹர் விங்ஸ். நம்ம எல்லாரும் வீட்டில் கண்டிப்பா போய் சொல்லிட்டு ஏதாவது பண்ணிருக்கோம். எக்ஸாக்ட்லி. 7 years old tweet. Okay. ஐயோ என்ன ரிசர்ச்லாம் பண்ணிருக்கீங்க? இல்ல ஆமா, ஆக்சுவலா நம்ம நிறையவே ரிசர்ச் பண்ணோம், ஸ்டாக்கிங் நிறைய பண்ணிட்டோம். சாரி, அதெல்லாம் நீங்க யாரும் பண்ணக்கூடாது. ஓகே. இந்த ஐஷுன்ற கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. ஐஷுன்றது யார்? அந்த டாக்ஸிக்கா பேசிட்டு இருப்பாரு அந்த பொண்ணு. என்ன டாக்ஸிக்கா? எல்லாருக்கும் வேலையா இருக்கு. ஒன் இண்டியா ஃபில்மிபீட் நேயர்களுக்கு வணக்கம். லவ்வர், போர், இன்ஸ்பெக்டர் ரிஷி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தங்களோட தான் நம்ம பேச போகிறோம். ஆக்ட்ரஸ் ரினி அவர்கள், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ஐ ஆம் டூயிங் சூப்பர் குட். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருக்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக இப்போ அடுத்தடுத்து நிறையா படங்கள்லாம் உங்களை பார்க்க முடியுது. எப்படி, ஹவ் எக்ஸைட்டட் ஆர் யூ? வெரி. நான் வந்து இது டைமிங்கில் நடந்துருச்சு. இப்படி ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்டர் ரிஷி ஷூட் பண்ண ஆரம்பித்தேன் நவம்பர் 2022 நவம்பரில் இன்ஸ்பெக்டர் ரிஷி ஷூட் பண்ண ஆரம்பிச்சோம். போர் வந்து Jan 23 ஷூட் பண்ண ஆரம்பிச்சோம். லவர் வந்து ஜூலை போன வருஷம் ஷூட் பண்ண ஆரம்பிச்சோம். அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல எல்லாம் ரிலீஸ் ஆச்சு. இட் ஜஸ்ட் சோ ஹேப்பன் எவ்ரிதிங் ரிலீஸ் அரௌண்ட் த சேம் டைம், ஃபெப்ரவரிலேருந்து மார்ச். ஃபார் மீ இட்ஸ் சச் அ ஹியூஜ் திங். எதுவுமே லைக் இதுக்கு முன்னாடி எனக்கு தமிழ்ல கமர்ஷியலா ஃபிங்கர் டிப்ன்ற ஒரு வெப் சீரிஸ் பண்ணிருக்கேன். தட்ஸ் தி ஒன்லி திங் ஆஃப் மைண்ட் தட்ஸ் அவுட் சைட். அது முடிச்சிட்டு ஆல்மோஸ்ட் 1.5 years கழிச்சு சடனா 3 ரிலீசஸ் ஆயிட்டு எக்ஸைட்டட். அப்பதான் ஃபர்ஸ்ட் தியேட்டர் ரிலீஸ் ரைட் உங்களுக்கு லவ்வர்? தமிழ்ல. ஆமா, தமிழ்ல that's my first theater release. ஓகே, சோ உங்கள்ட்ட இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ட்வீட்டை பத்தி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். தட் இஸ் லைக் ஒரு 7 years old tweet. ஓகே. ஐயோ என்ன ரிசர்ச்லாம் பண்ணிருக்கீங்க? இல்ல ஆமா, ஆக்சுவலா நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணோம், ஸ்டாக்கிங் நிறைய பண்ணிட்டோம். சாரி, அதெல்லாம் நீங்க யாரும் பண்ணக்கூடாது. ஓகே. இது வந்து இன்டர்வியூ பர்பஸ்க்காக நான் பண்ண சில ஸ்டாக்கிங். அதுல வந்து நான் பார்க்குற ஒரு ட்வீட் என்ன அப்படின்னா, 31st October 2017 took the plunge, left my job, full stop. 31st October 2017. That அப்போதான் வந்து ஆக்சுவலா I had gotten out of my cabin crew job. That was my first job. College முடிச்சு straight I got into being a cabin crew. Very unplanned. இதுதான் பண்ணணும்லாம் நினைக்கல. Randomly it happened. I saw a walk-in interview. சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு I went, gave the interview and I got through, went to Delhi. அவங்க ஆஃபீஸ் டெல்லியில் இருந்தது. அங்கே இன்னொரு ரவுண்ட் ஆஃப் எல்லாம் முடிச்சு I got selected. So I really enjoyed it and I did that for a year and a half. அது பண்ணிட்டு at some point I had one of my friends was going to act in a Malayalam film. அந்த மலையாளம் படத்துல they were having a lot of people. ஒரு ஓப்பன் ஆடிஷன் மாதிரி வச்சிருந்தாங்க across the state நிறைய பேருக்கு. And they wanted lots of characters. That's a school story. So நிறைய பசங்க வேணும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவங்க வேணும்னு சொல்லிட்டு they auditioned. நானும் போய் சும்மா ட்ரை பண்ணலாம்னு ஆடிஷன் பண்ணி பார்த்தேன். I got a role. Okay. And எனக்கு வந்து ஆக்டிங் தான் எப்பயுமே பண்ணணும்னு லைக் தோணுனது. மோர் வாண்ட்ன்றதை விட உள்ள பயங்கர ஸ்ட்ராங்கா தெரியும் இதுதான் நான் பண்ணணும் அப்படின்னு. இட்ஸ் a beautiful thing. I can't explain it, but that is how I felt. So அதுதான் எப்பயுமே எனக்கு வேணும்ன்ற ஒரு விஷயம். அது நடந்துருச்சு சடனா. And immediately I was thinking, how can I manage both? ஏன்னா to leave a job is not an easy thing. I was first time I've moved out of my house also. Financial independence-லாம் கிடைச்சிருச்சு. அதை விட்டுட்டு I'm looking at getting into a field which is so uncertain in every way. I was thinking what to do. ஆனா with cabin crew இருக்கிறதுல வந்து it's almost impossible to have any other job. ஏன்னா first of all schedule வந்து அவ்வளோ பிஸியா இருக்கும் and days and nights கணக்கே இல்லை. like you'll be flying in டைமே தெரியாத மாதிரி. இல்ல அப்போ அந்த 9 hour job அப்படிலாம் கிடையாது? அந்த மாதிரிலாம் இல்லை, அப்படி இல்லை. இட்ஸ் பேசிக்லி ஒரு மந்த்ல மினிமம் 40 hours we fly அப்படின்னு இருக்கும். அதுல மினிமம் இஸ் the 40 hours. அதுலேருந்து we can fly up to 70-80 hours and there's no schedule. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வீக்கெண்ட்லலாம் ஃப்ரீயா இருப்பாங்கன்னா எனக்கு அப்படிலாம் கிடையாது. எனக்கு வீக் டே வீக்கெண்ட்ற கான்செப்டே இல்லை. அந்த மாதிரி இருந்தது. அண்ட்
இப்போ நான் என்னோட வேலையில லீவ் எடுக்கணும்னா 3 மாசத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும். ஓகே. சடனா லீவ்னா ஒன்லி எமர்ஜென்சி ஆர் மெடிக்கல் ஏதாவது ரீசன்ஸா இருந்தா மட்டும் தான் சடனா லீவ் எடுக்க முடியும். 3 மாசத்துக்கு முன்னாடி ஹேவ் டு அப்ளை ஃபார் எனி லீவ். இதெல்லாம் யோசிச்சேன். சினிமா ஃபீல்டுல நாளைக்கு ஷூட்னா 2 நாள் முன்னாடி சொல்லுவாங்க ஷூட் நடக்க போகுது. இட்ஸ் லைக் சம்டைம்ஸ் இட்ஸ் சோ ஹார்ட் டு கெட் அ ஹெட்ஸ் அப். தெரியவே தெரியாது. அப்போ இதை வச்சுட்டு ஹவு கேன் ஐ மெயின்டைன் போத்னு இருந்தது. அண்ட் எனிவே திஸ் இஸ் வாட் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு டு. அப்போ யோசிக்காம ஐ குவிட். ஐ ஜஸ்ட் குவிட். எதுவும் ஐ Took the plunge. அவ்வளோதான். ஐ லிட்டரலி டுக் த பிளஞ்ச். Okay. நோ நோட்டீஸ் பீரியட் நத்திங். ஐ ஜஸ்ட் குவிட். அவ்வளவுதான். இல்ல இப்போ லீவ் எடுக்கிறதுக்கே 3 மாசம் அப்படின்னா நோட்டீஸ் பீரியட்ல ஒரு 6-5 மாசம் இருக்குமே இல்லையா? இல்ல அதுல ஐ திங்க் நோட்டீஸ் பீரியட் வாஸ் 1 month only. Okay. நான் அப்படியே இல்ல ஏன்னா அங்க வந்து ஐ ஆடிஷன், ஐ காட் த ரோல். அதுக்கப்புறம் they were going to start a workshop with all the actors. நான் அங்க தான் இருக்க வேண்டியதா இருந்தது. Okay. ஸோ அந்த டைம்ல ஐ ஹேட் டு சூஸ். நான் இங்க இருந்தா தே வில் எனிவே கிக் மீ அவுட். அதுக்கு பதிலா ஐ வில் குவிட்னு சொல்லிட்டு ஐ டிட் தட். அண்ட் அந்த டெசிஷன் எப்படி ரிக்ரெட் பண்றீங்களா இல்ல? Not at all. No, nothing. No regrets. Best decision I made. I mean, one of the. There are so many decisions இந்த மாதிரி impulsல வரும். But I feel like நம்ம ரொம்ப பிளான் பண்ணா நடக்கிறத விட இப்படி தானா ஸ்பான்டேனியஸா நடக்கிறது விஷயம் தான் பெஸ்ட் விஷயம் தோணும். ஓகே அக்குல். அண்ட் நீங்கள் சொன்னது மலையாளம் மூவிஸ் லைக் இப்போ வந்து மலையாளம் மூவிஸ்க்கு தனி ஒரு மவுஸ் இருக்குன்னு சொல்லலாம். லைக் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 4 months ஆச்சுன்னு நினைக்கிறேன். 4 monthsல கிட்டத்தட்ட ஒரு 10-12 படங்கள் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த தமிழ்நாட்டுக்கு. அப்படியே ஃபுல்லாக என்ன மஞ்சுமேல் பாய்ஸாக இருக்கட்டும், இது பிரேமலுவாக இருக்கட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்க படங்கள் வந்துட்டு இருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு விஷயத்தை? எனக்கு வந்து மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இஸ் ஒன் இண்டஸ்ட்ரி ஐ ரியலி வாண்ட் டு கெட் இன் டு. என்ன ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு தோணுறது என்னன்னா, அவங்க பண்ற மூவிஸ் எல்லாம் தேர் ரியலி ஹேவிங் ஃபன் வித் இட். அவங்க வந்து ஒரு பிஸ்னஸா மணி மேக் பண்ணணும்னு தட் வில் ஆல்வேஸ் பி தேர். எல்லாருக்குமே அது இருக்கும். பட் தட் இஸ் நாட் த பிரைமரி திங். அண்ட் இட்ஸ் நாட் டு oh look at me I'm doing this அந்த மாதிரி இல்லை. they're having fun with it. they're really enjoying it and they're giving chances to people all over. And I think Malayalam and from outside what it looks like to me is everybody is able to get in somehow. Maybe inside the industry politics are very different and it's not anything like what I'm saying, but from outside it really looks like anybody can possibly have a chance at it if they're good at what they do, whether it's being a writer or a director or an actor also. நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்றோம்னா there is a scope for getting there அப்படின்னு தோணுது. I don't know how long that will be the case. I don't know if that is the case also. But that is one industry I really want to get into. And it feels so good to see how like quality of stories. It's about the stories and just doing something for the fun of it and not for any other reason. I love it. இப்போ last week தான் ஆடுஜீவிதம் போய் பார்த்துட்டு வந்தேன் அம்மாவோட. I was crying in so many of the scenes. அப்படியே தண்ணி இங்க இருந்தது. வாட் ஆக்டிங் பா சூப்பரா இருந்தது. பயங்கர இன்ஸ்பிரேஷன். இட் வாஸ் கிரேட். ஆக்சுவலா பிருத்திவிராஜ் வந்து நம்ம வந்து வேற மாதிரி பாத்துருக்கேன். தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து டோட்டலா டிஃபரெண்டான ஒரு பிருத்திவிராஜ் இருக்கு. அங்க பார்த்தா டோட்டலா வேற மாதிரி இருக்கு. நான் வந்து மொழி படம் 2007லயோ 8லயோ வரும்போது பார்த்துட்டு ஓய்யோ எவ்வளவு சூப்பர் படம். அந்த பிருத்திவிராஜ் யுதி பார்த்தா இட்ஸ் லைக் என்டையர்லி டிஃபரெண்ட் பீப்புள். பட் வாவ் ஹி ஹஸ் டன் a brilliant job with it. இப்போ ரீசன்ட்டா பார்த்த மலையாள படங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படினா என்ன சொல்லுவீங்க? எனக்கு பிடிச்ச படமா? இப்போ பிடிச்ச படம் I really liked Aadujeevitham. அது தவிர வேற என்ன பார்த்தேன்? Manikandan boys also I liked. I liked the music and like I really liked how they took one song and the chinna concept abdi blow up panni it became a whole other thing. I liked it and I think what Manikandan boys has done for the industry is a huge thing. ஏன்னா Malayalam industry they've really put it on a bigger level and people are stopping and noticing what is there. Somehow that's happened with Manikandan boys. That's a brilliant thing. What other movie did I like? பிரேமலு பார்க்கல. பார்க்கலையா? ஓகே ரைட். எனக்கு லிஸ்ட்ல நிறைய இருக்கு. I not seen it and I really want to watch வருஷங்களுக்கு சேஷம். இப்போ அது ஆவேஷம். எனக்கு அது ரெண்டும் பார்க்கணும். I think this week day after tomorrow or sometime I'm going to go watch it. ஆமா அதுதான் போய் பார்க்க போறேன். ஓகே இன்னும் பார்க்க போறீங்க. ஓகே ரைட். அப்ப அதுக்குள்ள ஸ்பாயிலர்ஸ் நான் எதுவும் கொடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஓகே சோ லவர் மூவி பத்தி நான் வரணும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இன்னைக்கு லிட்டரலாக நான் நேற்று நடந்த ஒரு விஷயம் இது. நான் வந்து இந்த மாதிரி ஆக்ட்ரஸ் ரினியை நான் இன்டர்வியூ எடுக்க போகிறேன் அப்படின்னோடனே அவங்க கேட்டாங்க அவங்க யார் ரினி அப்படின்னோடனே அந்த ஐஷுன்ற கேரக்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஐஷுன்றது யார் அந்த டாக்ஸிக்காக பேசிகிட்டு இருப்பாரு அந்த பொண்ணு. என்ன டாக்ஸிக் எல்லாருக்கும் வேலையா இருக்கு. ஆமாம் ஆக்சுவலி இது நான் லவர் மூவி ரிலீஸ் ஆகும்போதே நிறையா ஒரு தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போதே நிறைய ஒரு இது இருந்துச்சு டிபேட் இருந்தது. ஓடிடி வந்ததுக்கப்புறம் அது மிகப்பெரிய லெவலில் போயிடுச்சு. நான் நிறைய ட்விட்டர் ஸ்பேசஸாக இருக்கட்டும் இந்த மாதிரியான கான்வர்சேஷன் வந்து வந்தது. இந்த மாதிரி யாரு டாக்ஸிக் அருணா திவ்யாவா அப்படின்னோடனே இல்லை அங்கே வந்து ஐஷு அப்படின்ற ஒரு நடுவில் ஒரு கேரக்டர் வந்து இல்லை ஐஷு தான் டாக்ஸிக் இதில் அப்படின்ட்டு. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறையவே I've seen. I think the
அந்த படத்துல வந்து the point of the படம் was not to show Arun is right or wrong, Divya is right or wrong. அது இல்லவே இல்லை. அவங்க டைரக்டரோட எய்மும் அதுவும் இல்லை. none of us were wanting to show that. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து சிச்சுவேஷனால they are doing a lot of things which they wouldn't possibly do otherwise. ஆனா சிச்சுவேஷனால அப்படி நடந்திருக்கு and they probably didn't have other choices. So love and relationships exist in gray areas more than black and whites. So அந்த மாதிரி இருக்கிற அந்த gray area எக்ஸ்ப்ளோர் பண்றது தான் படம். But I think as humans we find safety in black and white. நமக்கு வந்து இந்த ஒரு லைன்ல போறதுல it's so much more comfortable. I think அதனால தான் வந்து பார்க்கறவங்களும் வந்து they are very quick to okay இவன் ரைட் அவன் ராங், இது டாக்ஸிக் அது டாக்ஸிக் இல்ல, ரொம்ப பைனரியா இருக்குது. Yeah, they're trying to do that because they're so used to that. That's easier to understand. Being in the gray area makes everything possible, and sometimes that is scary for a lot of people. I think that is what is happening in the debate la nariya Arun toxic, Divya toxic na. Obviously padatha paakumbodhu a lot of Arun's behaviors are toxic. Adhe time la a lot of Divya's coping behaviors, for example, or response to what Arun has done, that is also not healthy in a relationship, and adum vandu toxic ah da irukum for sure. There is no right or wrong here. rendu perume thappum pannirukanga, rendu perum correct pannirukanga. They have their intentions in their, like avangalukku vandu idu pananundra oru idella pandranga, but after a point விட்டு கொடுக்கணும், you realize is not happening, and that is very hard to get it. அது வர வரைக்கும் இந்த மாதிரி everybody almost you see the worst of yourself and then you can get out and get to the best of yourself. I think that is what the movie has tried to do. இதுல நடுவுல Aishu as a character is the one person who is ஒரு different perspective she is able to give Divya. I think a lot of people generally நம்ம ஊர்ல the concept is that if you love someone you have to be with them for life. Everybody wants to do that, and that is nice if it happens, but practically there are a lot of obstacles that come, and it's not, that doesn't happen very easily. And especially nammaloda generation la we are so much more open to a lot of things happening in the world, and we are so much more open to what is good and bad in a relationship. adanaala nama vandu chumma ediyume okay adjust panikalam solittu pora or generation avum illa. Maybe some people do that, but a lot of us want better or want things to be different at least. So அந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன்ல இருக்கும்போது what Aishu is saying seems like அவ எப்படி இப்படி சொல்லலாம், இவதான் லவர்ஸை பிரிக்கிறா இல்லைன்னா அவங்க சேர்ந்துருப்பாங்க, பட் தட் இஸ் நாட் த பாயிண்ட். அண்ட் ஈவன் இஃப் தட் இஸ் த கேஸ், ஓகே இப்போ ஐஷுன்ற கேரக்டர் இல்லை, அப்போ திவ்யா அருண் சேர்ந்து இருப்பாங்கன்னா அவங்க சேர்ந்து இருந்தா ஹாப்பியா இருந்திருப்பாங்களா? தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கொஸ்டின் டு திங்க் அபவுட். அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஏற்கனவே இப்படி பட்டா 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 பண்ணா அடிக்கிற மாதிரி இருக்கு. How could it have gotten any better? அது பெட்டர் ஆகிற மாதிரி ஒரு ஜோன்லேயே போலியே. அந்த மாதிரி if we say okay அவங்க பெட்டர் ஆகிட்டு இருந்தாங்க திருந்திட்டு இருந்தாங்க, அப்போ வந்து ஐஷு பிரேக்கப் பண்ணா கெடுத்தா அந்த மாதிரி சொன்னாலும் okay maybe there's something ஏதோ திங்க் பண்ணது, but that was also not happening. Arun's behavior was only becoming worse and worse throughout, and Divya was unable to deal with it. And that is what happens. And the ஒரு சீன்ல that scene எனக்கே வந்து அப்படியே it grips my heart where she cries on call with her mom, with Arun's mom. நான் எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண ஆண்டி என்னால முடியல சாரின்னு. That is the truth of so many relationships where we end up trying to take care of this person and become in the process நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு parent மாதிரி ஆயிடுவோம், whether it's a male or a female. It happens inevitably. And the process can become very draining on the person who is doing that. How long can you keep doing it? And adu nadakudha on the other side ungaloda inner exploration and journey is also happening. So maybe you are meeting new people, ungalku ulagathula innum nariya vishayam theriya varudhu, you want to do new things, and which this partner might not be okay with because they are still stuck somewhere else. அந்த மாதிரி ஒரு டிசனன்ஸ் ஹெட்ல கிரியேட் ஆச்சுன்னா இட்ஸ் வெரி ஹார்ட் டு பி பீஸ்ஃபுல் அண்ட் கண்டினியூ பீங் இன் அ ரிலேஷன்ஷிப். தி ஒன்லி வே ஃபார் அருண் அண்ட் திவ்யா வாஸ் ஃபார் தெம் டு பிரேக் அப். தெர் இஸ் நத்திங் எல்ஸ். வெதர் ஐஷு வாஸ் தேர், மதன் இருக்காங்களா, சுஹேல் இருக்காங்களா, இந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்களோ இல்லையோ, தட் இஸ் இவென்ச்சுவலி வாட் வுட் ஹவ் ஹேப்பன்ட். It happened probably in a better way because these characters were there. Aishu கொடுத்த பெர்ஸ்பெக்டிவ், மதன் கொடுக்குற பெர்ஸ்பெக்டிவ், அருண்க்கு சுஹேல் கொடுக்குற பெர்ஸ்பெக்டிவ்னால தான் வந்து அவங்களால கொஞ்சம் கஷ்டம் தான் பிரேக்கப், ஆனா கொஞ்சம் புரிஞ்சிட்டு பிரேக்கப் பண்ண முடியும் instead of absolutely hating each other. That is possible, and I think அதுதான் வந்து these characters have possibly tried to do. Okay sir, beautifully said, thank you. ரொம்பவே எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல ஒரு தெளிவா அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் சில பெண்கள் நான் குறிப்பாக பார்க்குறேன் ட்விட்டரில், நான் பார்க்குறதுல என்னென்னா ஐஷு மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு இருந்திருந்தா நான் இவ்வளோ வருத்தப்பட்டிருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறதுனால நிறையா பார்க்க முடியுது என்னால்.
அதுவும் குறிப்பாக என்னன்னா நிறைய விஷயங்கள் இந்த அகெயின்ஸ்டாக அந்த ஐஷுன்ற கேரக்டருக்கு அகெயின்ஸ்டாக வரும்போது ஐஷு இஸ் த ஓன்லி சேன் கேரக்டர் இதில் அப்படின்னு சொல்லி. ஏன்னா மற்ற எல்லாருமே குழப்பத்திலே இருப்பாங்க. ஐஷு வந்து ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுப்பாங்க. ஐஷுன்ற அந்த கேரக்டர் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும்போது தான் திவ்யாவுக்கு வந்து தெரியும். அண்ட் நீங்கள் இதில் சொல்லும்போது ஒன்று சொல்லியிருந்தீங்க, ஐஷுவை பற்றி ஒரு செல்ஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதாங்க. அந்த பீச்சில் வர ஒரு சீனில் வந்து சொல்லுவாங்க, திஸ் இஸ் மீ அருண், இப்போதான் நானாக இருக்கிறேன் அப்படின்ற ஒன்று. ஸோ அந்த ஒரு செல்ஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து நீங்கள் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை என்னால் ஒப்பிட்டு பார்க்க முடியுது. ஸோ அது எல்லாமே சேர்த்து பார்க்கும்பொழுது இப்போவே தெரிஞ்சுக்கங்க, யார் டாக்ஸிக்ன்றது இல்லை, இந்த லவ் இந்த ரிலேஷன்ஷிப் விரிகிறது தான் ஒன்லி வே. ஓகே, இதெல்லாம் சேர்த்து வைக்கணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் இடத்துல சொல்லும்போது சொல்லுங்க, இந்த ஜெனரேஷன் வந்து மேபி லைக் எக்ஸ்போஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இருந்தது. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் முன்னாடி இருந்தது. கல்யாணம் பண்ணிட்டேன், சேர்ந்து வாழ்கிறேன், அவ்வளோதான். எனக்கு இனிமே சொல்ல போனோம் அப்படின்னா சில அந்த முன்ன ஜென்ரேஷன் அம்மாக்கள்லாம் சில சொல்லி நான் கேட்டிருக்கேன், இவரெல்லாம் கல்யாணம் பண்ணலன்னா என்னது நான் சந்தோஷமா இருந்திருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், கல்யாணம் பண்ணிட்டோமே சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் இவரோட அப்படின்னு சொல்ற நிறைய விஷயங்கள் ஐ மீன் லைக் போற போக்கில் சொல்லிட்டு போவாங்க. மேபி லைக் அது பெரிய லெவல்ல ரொம்ப மீன் பண்ணி சொல்லுவாங்க, பட் அது போற போக்கில் சொல்லிட்டு போயிருவாங்க. ஆமா, டக்குனு அப்படி சொல்லிட்டு போயிருவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? மேபி லைக் இந்த ஒரு எக்ஸ்போஷரோ இல்ல டு யூ சீ திஸ் ஆஸ் ஒரு மெச்சூரிட்டியான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு பாக்குறீங்களா? மேபி லைக் ஒன்னா சேர்ந்து வாழணுன்றதுலாம் ரொம்ப ஒன்றும் அவசியம் கிடையாது. இன்கேஸ் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்னா உள்ளே போயிட்டோம், ஓகே ரைட், ஒரு செடியில் ஒரு ஃப்ளவர், இந்த மாதிரியான ஒரு கான்செப்டோ சம்திங் அதெல்லாம் விட்டுட்டு சேர்ந்து வாழணுன்றது ஒரு மேட்டர் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கல அப்படின்னா அதை விட்டு பிரிஞ்சு வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் அதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஹெல்தியான ஒரு விஷயமா இருக்குன்னு பார்க்குறீங்களா, இல்லை லைக் இல்லை இது வந்து திஸ் இஸ் நாட் த ரைட் திங் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா நீங்கள்? இட் இஸ் டெஃபினெட்லி ஹெல்தி. இட் கேன் ஆல்சோ கோ டு அன் எக்ஸ்ட்ரீம் வேர் இட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஹவ் ஐ see it is, நம்ம வந்து relationshipல as long as we're happy and it's nourishing us, it's great. Yes. Because we all want to do well in life. Nobody wants to be in a miserable state. எனக்கு வந்து இருக்கா வேண்டா வெறுப்பா எங்கேயுமே nobody wants to be. நமக்கான பழக்கத்தினாலயோ இல்லை வேற தெரியாத விஷயம் எப்படி லைக் இது விட்டு போனா எப்படி இருக்கும்ன்ற அந்த பயத்தினாலேயோ இருக்கிறது வந்து that is the worst way to be in a relationship. Because fear is what is keeping you inside, and fear is a bad emotion to let you guide anything in any part of life. So அந்த மாதிரி இருக்கிறத விட it's so much better. Okay, எனக்கு இது வேண்டான்ற அந்த clarity வந்துச்சுனாலே ஓகே வேற என்ன பண்ணலாம்ன்றதை பார்க்கணும், how to get out of it, what else can I do in life பார்க்கறது is really good. But at the same time I think one of the curses of our generation also is this illusion of choices that we have. ஏன்னா இப்போ இந்த dating apps இருக்கட்டும் or just because we are so much more accessible to people, இப்போ சோஷியல் மீடியாலலாமோ நிறைய பேரை பார்க்க முடியுது. ஸோ நம்ம லைஃப்ல இருக்கிறவங்களோட வேல்யூ ஐ திங்க் சம்வேர் அது கொஞ்சம் குறையுது. ஏன்னா இவங்க இல்லைன்னா இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, somehow I can figure it out, that is also happening. But I think இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் நமக்குள்ளேயே என்ன நடக்குதுன்றது தான். இங்கே வந்து நம்ம புரிஞ்சு the more we're in touch with ourselves, நமக்கு என்ன வேணுன்றதை இன்னும் நம்ம கிளியராக தெரிஞ்சிட்டோம்னா ஐ திங்க் நம்ம தேடுற ஆளுங்க தேடுற பார்ட்னர்ஸ் will also be so much more closer to what we want, and it'll be so much better in life. Relationships can last longer that way, I think. ஸோ ஆக்சுவலாக நான் லவர் படத்தை பற்றி நிறைய மீம்ஸ் பார்த்தேன். அதில் குறிப்பிட்ட ஒரு கமெண்ட் வந்து நான் இப்போ உங்கள்கிட்ட படித்து காட்டணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்றத ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ அருண் வந்து ஒன்று தான் சொன்னான், பசங்க கிட்ட பேசாத. அதுக்கு அந்த திவ்யா பொண்ணு உனக்கு தெரிஞ்சதான ப்ராப்ளம் வரும், இப்போ தெரியாமலே எல்லாம் பண்ணுறேன் பாரு அப்படின்னு பண்ணாங்க. அந்த பொண்ணு பொய் சொல்கிற எல்லாத்துக்கும் இவன் ஜஸ்ட் ரியாக்ட் தான் பண்ணான். அந்த ரியாக்ஷனை தான் இவங்க எல்லாரும் டாக்ஸிக்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாப்கார்ன் எமோஜி வந்திருக்கு, அது ஏன்னு தெரில. நார்மலாக இருந்த அருண் பையன்கிட்ட திவ்யா பொய் சொல்லி அவனை இன்செக்யூர் ஆக்கிட்டா. அதான் அருண் பையன் வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அப்படி பண்ணிட்டு இருப்பான். திவ்யா தான் டாக்ஸிக். நீங்கள் எல்லாம் சொல்லலாம், நீயும் அருண் கேரக்டர் தான்டா. அருண் பேட் வேர்டு பேசுகிறான், பொருளை போட்டு உடைக்கிறான், அவனை எல்லாரும் ரெட் ஃப்ளாக்னு சொல்கிறாங்க. பட் அவன் அதை பண்ணுறதுக்கு ரீசனே அந்த பொண்ணு தான் அப்படின்ட்டு சொல்கிறேன். இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? வந்து ஆக்சுவலாக அருணோட ரியாக்ஷன் ஐ மீன் திவ்யாவோட ஆக்ஷன்னால தான் அருணோட ரியாக்ஷன் இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா, இல்லை அருண் ஒரு ஆக்ஷன் பண்ணுறான் அதனால தான் திவ்யா ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்களா? அதில் இல்லை, நாட் அட் ஆல். ஐ திங்க் அருண் வந்து he is a controlling person. Yes. அதனால தான் வந்து திவ்யா is being this way. Because அருணுக்கு வந்து அவனுக்கு எப்படி
நடக்கணுமோ அந்த மாதிரி தான் வேணும். அவன் வந்து ஒரு இடத்துக்கு இவளோட போகணும் இல்லை இன்னொரு இடத்துக்கு போகக்கூடாது இவன் நினைச்சான்னா she has to follow that is what he intends. But that is not what is happening. Divya has her own desires and wishes. அவளுக்கு அது பண்ணணும். And சம்டைம்ஸ் வீட்டில் எப்படி நம்ம ஒரு ஃப்ரெண்டை போய் பார்க்கணும் அம்மா வேணான்னு சொன்னா நம்ம போய் சொல்லிட்டு போவோம் அந்த மாதிரி தான். இப்போ பேசிக்லி ஒரு பேரண்ட் கிட்ட என்ன பிஹேவியர் இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஷிப்ல இஸ் ஹேப்பனிங் பிட்வீன் திவ்யா அண்ட் அருண். பிகாஸ் அருண் ரியலி வாண்ட்ஸ் டு பொத்தி வளர்க்க ட்ரை பண்ணுற திவ்யாவை. அண்ட் திவ்யா இஸ் லைக் அ ஃப்ரீ பேர்ட் ஜஸ்ட் ஃபைண்டிங் ஹர் விங்ஸ். அந்த மாதிரி இருக்கும்போது ஆப்வியஸ்லி திஸ் இஸ் வாட் வில் ஹேப்பன். நம்ம எல்லாரும் வீட்டில் கண்டிப்பாக போய் சொல்லிட்டு ஏதாவது பண்ணிருக்கோம். எக்ஸாக்ட்லி தட் இஸ் லிட்ரலி வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். இதில் அருண் இஸ் நாட் இதை வந்து பொய் சொல்றதுனால திவ்யா இஸ் நாட் டாக்ஸிக். அண்ட் திவ்யா பொய் சொல்றதுனால தான் அருண் இப்படி ஆகிறான்றதே இல்லை. கண்டிப்பா அருணோட கண்ட்ரோலிங் பிஹேவியர் would have happened over time. இது நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ்ல நடக்கிற விஷயம். யூ ஸ்பெண்ட் so much time together and then you think you know the best for this person and you want to make this person do this and அது அப்படியே நடக்கும். And also நம்ம வந்து அருணோட வீட்டு சிச்சுவேஷனும் பார்க்குறோம். how his father was and how the mother experiences everything. அதெல்லாம் இருக்கும்போது it shows where his toxicity and his attitude towards the relationship is also coming from. So adella vechu paakumbodhu it's not just what Divya is doing at all. Arun as a person he has his issues. Avan controlling ah irkan and that control is what is making Divya feel like this, so she's bursting out. And because she's bursting out Arun tries to have even more control. It's like that push and pull. adha irukku. Okay, actually maybe like adu kadaisla innoru scene எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. திவ்யா வந்து சொல்லுவாங்க என்னன்னா உங்க அம்மா கிட்ட போய் சொல்லுவேன் அவங்க அப்பாக்கு இன்னொரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்பதான் என்னன்னா எனக்கு அந்த ஒரு டைலாக் தான் வெயிட் பண்றது. எனக்கு படம் ஸ்டார்டிங்ல தெரியுது ஓகே டே நீ உங்க அப்பா மாதிரி தான் நீ பண்ணிட்டு இருக்கிற தெரியல தெரிஞ்சு எனக்கு வாஸ் லைக் வெயிட்டிங் ஃபார் தட் ஒன் திங். ஏன்னா படம் ஃபுல்லா என்ன வந்து போட்டு மிதிச்சுக்கிட்டே இருக்குது. ஓனா ஐயோ இவ்வளோ பெயின்ஃபுல்லா இருக்குதே பாக்குறதுக்கு அப்படின்னு. இட் வாஸ் a பெயின்ஃபுல் வாட்ச். நான் உண்மையாக சொல்றேன் பயங்கர பெயின்ஃபுல்லா இருந்துச்சு. பட் அந்த டைலாக் சொல்லும்போது ஓகே ரைட் நான் எங்க அப்பாவோட மிரரா தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு அருண் ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம் ரொம்ப அழகாவே இருந்தது. அண்ட் ஒன் லாஸ்ட் திங் அபவுட் அந்த ரிலேஷன்ஷிப் அண்ட் லவ் மூவி என்ன அப்படின்னா பொசசிவ்னஸ். லைக் இது அருணோட ஒரு விஷயம் வந்து பொசசிவ்னஸ் தான். இன்னொரு பையன் கூட பேசக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எந்த ஒரு உறவுக்குமே ஹெல்த்தியாக இருக்காது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. நட்பாக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஒரு காதலியாக இருந்தாலும் சரி. இதை எப்படி பார்க்குறீங்க ஒரு பொசசிவ்னஸ் அப்படின்றது? கண்டிப்பாக ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ஹெல்தி அட் ஆல். தேர் நிறைய பேர் வந்து கியூட் பொசசிவ்னஸ் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. டு அ லிட்டில் எக்ஸ்டென்ட் ஓகே அப்படின்னு. அதெல்லாம் அந்த லிட்டில் எக்ஸ்டென்ட் வில் பி ஓகே ஒன்லி வென் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அந்த ஹனிமூன் ஃபேஸ்ல இருக்கு. அந்த டைம்ல வந்து யூ இக்னோர் எவ்ரிதிங் தட்ஸ் பேட். எல்லா ரெட் ஃபிளாகும் பச்சையா தெரியும். அந்த டைம்ல எல்லாமே ஓகேவா இருக்கும், யூ வில் பி ஃபைன். ஆனா சின்னதா ஆகிற விஷயம் தான் ஓவர் டைம் அது அப்படியே பெருசாகும். பொசசிவ்னஸ் இஸ் நாட் அட் ஆல் குட் பிகாஸ் இட் இண்டிகேட்ஸ் அ lack of trust. Trust இல்லைன்னா how can you be happy and in love with someone? That is almost impossible. Trust ரொம்ப ரொம்ப முக்கியம். And possessiveness இருந்தா you also want to control. Yes. You cannot control and love a person at the same time. It is not possible. Okay. Loving someone is this is my understanding of love. Okay. From all that I've read and experienced in life. ஒருத்தங்களை நம்ம லவ் பண்றோம்னா அவங்களோட freedom is what we should want. Because we want them to do so well and have the best things in life, and they should have the freedom to do it. And their wellness, their whatever kind of wellness, their emotional wellness, their physical wellness, you want good for them, and that includes freedom for them. If you want to control them, that is not love. It is obsession. It can be anything. But love and control cannot exist together at the same time. நம்ம வந்து என்ன வேணா சொல்லி நம்மளே கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் நான் லவ் பண்றேன் அதனால தான் இப்படி பண்றேன்னு. பட் we really, all of us really have a lot of introspection to do if that is what we think. Okay. That is fully what I believe. Right. இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள்தான். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் 550D கம்பிகள்.